Let's start with some high-level basics of introduction of AI vocabulary. ஏன்னா இது ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். நம்ம வாட் எவர் லெவல் யூ ட்ரை டு லேர்ன், இது வந்து இன்டிமிடேட்டிங்காக இருக்கும். அதனால ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு எதெல்லாம் முக்கியமோ தென் அதில் நம்ம டீப்பாக போவோம். இந்த செஷனில் வந்து ஹை லெவல் பேசிக்ஸ் பார்ப்போம், தென் வி கேன் கெட் இன் டு த nuances. ஸோ எக்ஸாம்பிள், ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஏஐன்னு பேச ஆரம்பிச்சிங்கனாவே யூ வில் ஆஃபன் ரன் இன் டு தீஸ் டேர்ம்ஸ்: machine learning, deep learning, models, LLMs, AI versus AGI. AGI general intelligence. இப்போ நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி AGI தான் பேசுவாங்க. ஏஜென்டிக் AI இந்த இயரில் தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. அப்புறம் ஜென்ரலாக LLM பற்றி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தென் ஜென்ஏஐங்கிற கான்செப்ட் அதிகமாக வரும். ப்ராம்ப்ட் என்ஜினியரிங், வெக்டர் டேட்டாபேஸ், ரேக், இதெல்லாம் எப்படி ரிலேட்டடு, எதை படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹியூஜ் கொஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் லேர்னிங் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவும் குவைட் அ டீப் ஏரியா. அண்ட் another ப்ராப்ளம் வித் AI இஸ் எல்லாமே இவால்வ் ஆகிட்டு இருக்கு. எவ்ரி திங் ஆன் திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இதெல்லாம் வந்து நத்திங் நியூ. இதெல்லாம் வந்து ஒரு 1940s 50ஸ்லேருந்து இருக்குது ப்ராக்டிக்கலி. சம் ஆஃப் தீஸ் ஆர் நியூ ஏரியாஸ். லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுங்கிறதுலாம் வந்து இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ். பட் இந்த பாஸ்ட் NLP இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் இருந்தது. ஏஐயும் நாட் அ நியூ டாபிக். 1950ஸ்லேயே ஆலன் டியூரிங்லாம் வந்து ஹி ஸ்டார்டட் ப்ரொபோசிங் த டியூரிங் மெஷின் எல்லாம். பட் இந்த ஜென் ஏஐ, AGI, தீஸ் ஆர் relatively நியூ கான்செப்ட்ஸ். அண்ட் இதெல்லாம் இந்த எம்பெட்டிங்ஸ், வெக்டர் டேட்டாபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படித்த வெக்டர்ஸ், ஸ்கேலர் வெக்டர், அதோடைய பேசிக்ஸ்லேருந்து தான் வந்தது. பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கலாம், பட் இதோடைய மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் பேஸ் வந்து இட் ஹஸ் பீன் தேர் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி ஒன்றா சேர்ந்து இப்போ நம்ம கேட்குற கேள்விக்கெலாம் ChatGPT ஈஸியாக ஆன்சர் பண்ணுதுங்கிறது வந்து இட் மே லுக் லைக் அ மேஜிக் திங், பட் ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் தென் யூல் நோ, ஓகே, தெர் இஸ் நோ மேஜிக் பிஹைண்ட், தெர் இஸ் சம் மேத்தமெட்டிக்ஸ் பிஹைண்ட் இட். In addition to that, now we all continue to hear these terms: OpenAI company, அதை பண்ணுச்சு, இதை பண்ணுச்சு, ChatGPT. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ChatGPTனா என்ன? இதுதான் LLM-ஆ இல்லை LLM வேற, இது ChatGPT வேறையா? ஸோ கூகுளில் வந்து ஜெமினாய்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் இந்த AI OpenAIக்கு என்ன வித்தியாசம், ChatGPTக்கு என்ன? இது எல்லாமே நீங்கள் when you start AI, எஸ்பெஷலி இந்த நியூ ஜென் AI எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கொஷின்ஸே ஃபர்ஸ்ட் கிளியராக ஆகாது. இது இது வந்து கம்பெனி பேர், இது வந்து ஒரு சேட் டூல் பேர், இது யூஸ் பண்ணுற LLM மாடல் பேர் வேற. ஸோ இது உங்களுக்கு தெரியறதுக்கே வந்து இட் வில் டேக் அ வைல். அதில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வில் கோ ரவுண்ட் இன் லூப்ஸ். ஒன்ஸ் அது கிளியர் ஆயிடுச்சுன்னா தென் இட் வில் பி ஆல் சேம். ஓகே, ஒரு சேட் டூல், ஒரு மாடல், அது எப்படி இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா சேம் பிரின்சிபல் அப்ளைஸ் எவ்ரிவேர். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து ஐ திங்க் வி ஷுட் கெட் திஸ் கிளாரிஃபைட் ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் போக போக இட் வில் பி மச் ஈஸியர். எனி கொஷின்ஸ் so far? ஓகேவா இந்த மோட் ஆஃப் ஸ்டார்டிங்? I hope it's okay. ஸோ ஜென்ரலி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, மெஷின் லேர்னிங், ஏஐக்கு பின்னாடி இருக்கிறது மெஷின் லேர்னிங் தான். There are three types of learning: supervised, unsupervised, reinforcement. There are different types of supervised learning, classification, regression. ஒன்றும் புரியாது. நான்லாம் ப்ளூம்பர்க்ல இருக்கும்போது ஐ அட்டெண்டட் மெனி மெஷின் லேர்னிங் ட்ரைனிங்ஸ் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். இப்படி சொல்லி கொடுத்தா ஒன்றுமே புரியாது யாருக்கும். மெஷின் எப்படி லேர்ன் பண்ணுது? ஐ மீன் இந்த கொஷின் மைண்டில் யாருக்கும் வந்திருக்கா உங்களுக்கு? மேபி லெட்ஸ் மேக் இட் லிட்டில் இன்டராக்டிவ். மெஷின் எப்படி லேர்ன் பண்ணுது அப்படிங்கிற அந்த கொஷின் மைண்டில் யாருக்கும் வந்திருக்கா? ஆப்வியஸ்லி நான் அது எப்படி லேர்ன் பண்ணுது, என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, ஸோ மெஷின் கொஸ்டின் எப்பவுமே இருக்கும். மேஜிக்லாம் கிடையாது. ஆக்சுவலாக சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தான் பின்னாடி.
ஆனால் ஜென்ரலாக நான் வந்து ஓகே சம்படி சேஸ் ஓ ஏஐ படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏஐ தெரியணும்னா கொஞ்சம் மெஷின் லேர்னிங் தெரிஞ்சால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னே எல்லாம் ஆர்வ கோளாறுல போய் மெஷின் லேர்னிங் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுவாங்க. அவன் ஒரு 50-60 ஹவர்ஸ்க்கு ஆத்தாத்து நாத்துவானுங்க, ஒன்றுமே புரியாது. இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெஷின் லேர்னிங்னா 3 டைப் இருக்கு, அது அப்படி இப்படி. அப்புறம் அடுத்த லெவல் போனேன்னா டீப் லேர்னிங்கு, நியூரல் நெட்வொர்க்கு, ஒன்றும் புரியாது. ஹெவி மேத்தமெட்டிக்ஸாக இருக்கும். நான் நான் என்னோட நோட்ஸும் நான் காட்டுறேன். பட் ஐ ட்ரை டு மேக் இட் ரியலி சிம்பிள் ஃபார் ஆர் யூஸ் கேசஸ். இதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. ஃபர்கெட் அபவுட் மெஷின் லேர்னிங்னா என்ன? ஜென்ரலி ஸ்பீக்கிங், இப்போ எப்படி நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே த அவுட்டர் சர்க்கிள் தான் வந்து சயின்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, சயின்ஸில் ஒரு டைப் தான் வந்து கெமிஸ்ட்ரி இல்லையா? லெட்ஸ் சே கெமிஸ்ட்ரி இஸ் அ பார்ட் ஆஃப் சயின்ஸ். அந்த சயின்ஸில் அந்த ஒரு கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு பார்ட்டு. இந்த பிங்க் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்குள்ள ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக்னு இருக்கும் இல்லையா? ஸோ லெட்ஸ் சே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது ஒன்று. அந்த ஆர்கானிக்குள்ள லெட்ஸ் சே தெர் இஸ் அ ஸ்மாலர் பார்ட் ஆஃப் மோர் அட்வான்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம் XYZ வச்சுக்கலாம். அது மாதிரி தான் ஏஐயும். ஏஐங்கிறது வந்து இப்போ வைட் டாபிக். அதை வச்சுட்டு என்னென்னமோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஜிமெயிலில் வந்து ஸ்பேம் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஜிமெயிலுக்கு எப்படி தெரியுது நீங்கள் வர இமெயில் வந்து ஸ்பேமா இல்லை உண்மையான ரியல் இமெயிலான? அதுக்கு பின்னாடி மெஷின் லேர்னிங் இருக்கு. இப்போ நீங்கள் சிரிட்ட பேசுறீங்க, அலெக்சாட்ட பேசுறீங்க இல்லையா? அது வந்து உங்கள் வாய்ஸை வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி போய் சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணுது. அதுக்கு பின்னாடியும் ஏஐ மெஷின் லேர்னிங் இருக்கு. ஜிபிஎஸ்ல இருக்கு. ப்ராக்டிக்கலி இன்னைக்கெல்லாம் எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்கு. பட் நம்ம படிக்க வேண்டியது இதனுடைய டாப் லெவல் மட்டும் தெரிஞ்சுட்டு then we can leave rest of the things. Nobody can possibly learn everything. It's a wide vast area. இப்போ நம்மளோட ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் வந்து இப்போ பிகாஸ் ஆஃப் த பாப்புலாரிட்டி ஆஃப் சாட் ஜிபிடி சின்ஸ் லாஸ்ட் 2 years இங்கே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதுவுமே என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்க மேத்தமெட்டிக்ஸ்லாம் ஐ கேன் ஷோ யூ அண்ட் ஐ கேன் டீச் யூ. பட் வந்து இட்ஸ் ஹைலி irrelevant. அதை தெரிஞ்சிருக்கனால பெரிய அட்வான்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது யாருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது, பின்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்னா என்ன, உள்ளுக்குள்ள அது எப்படி லேர்ன் பண்ணுது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் வந்து நாட் நெசசரி. இன்னைக்கு எஸ்பெஷலி ஃபார் அத்தீக், ஆமி அண்ட் நசீமாக்கும் சரி, ஈவன் டெவலப்மெண்ட் ரோல் இருக்கவங்களுக்கும் சரி, ஜஸ்ட் என்னென்ன டூல்ஸ் அவைலபிளாக இருக்கு ஃபார் மை ஜாப் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது. இன் கேஸ் இஃப் சம்படி சேஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த அமேசான் கீ ஃபார் எக்ஸாம்பிள், டெவலப்மெண்ட்டுக்கு நீ அமேசான் கியூ உன்னோட ஐடியில் யூஸ் பண்ணினா இட் வில் மேக் யுவர் லைஃப் எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள். மேபி ஒன் ஆஃப் த செஷன்ஸ் வி கேன் ஹேவ் அ டெமோ ஆஃப் அமேசான் கியூ இன் த upcoming weeks. I'm noting it down so that I don't forget it. ஸோ அமேசான் கியூலாம் பார்த்தீங்கன்னா உன்னோட ஐடியிலேயே வந்து இட் வில் ஹெல்ப் யூ ரைட் ப்ரோக்ராம்ஸ். நீ ஜஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா போதும். பட் அமேசான் கியூ வந்து பின்னாடி ரேக் யூஸ் பண்ணுன்னு சொன்னால் யூ ஷுட் நாட் கெட் டெரிஃபைட். அப்படின்னா என்னன்னு தெரியலன்னு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இது காட்டுறேன் ஒழிய இதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக பெருசாக யூ கான் கிளைம் தட் யூ நோ எவ்ரி திங். பட் ஜஸ்ட் keep this in the back of your mind that AI, when somebody says AI, it means a lot of things depending on who you talk to. Tesla Autopilot, for example, it actually uses AI also behind the scenes. So with that basics, right, let's start with a simple example. Okay, let's forget about AI, machine learning, all that. For now, let's start with a very simple example. Housing price detection. For example, somebody gives you this data. சென்னையில் எந்த லொக்கேஷனில் ஸ்கொயர் ஃபீட் என்ன விலை அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. லெட்ஸ் சே லாட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு திஸ் இஸ் த டேட்டா தட் வி ஹேவ். இப்போ இதை வச்சு லெட்ஸ் சே இப்போ கோபாலபுரத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ராயப்பேட்டா என்ன ஏரியா இருக்கு பக்கத்தில், பீச் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த டேட்டா வச்சுட்டு பீச் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் என்ன விலை வரும் அப்படின்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா எப்படி பண்றது? இஃப் யூ ஆக்சுவலி கோ வித் நார்மல் ப்ரோக்ராமிங், அந்த ப்ரோக்ராம் நீ இன்புட் ஃபீட் பண்ணினா அவுட்புட் சொல்ல தெரியாது அதுக்கு. ஸோ இதில் வந்து இன்புட் அண்ணா நகர்னா இதுதான் ஸ்கொயர் ஃபீட் விலை,
பட் இங்க வந்து பீச் ரோடு அப்படிங்கறது இன்புட் கொடுக்கலைன்னா there is no way I can give you the output. I'm going to say I don't know. பட் இங்க தான் வந்து மெஷின் லேர்னிங் என்ன பண்ணும்னா கொடுக்குற இன்புட்டை வச்சு இட் கேன் ஆக்சுவலி ப்ரிடிக்ட் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி. ஓகே, இந்த இந்த வேளச்சேரிங்கிறது வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு, புரசவாக்கம் கொஞ்சம் பக்கம், கோபாலபுரம் இஸ் மச் க்ளோசர் டு த பீச் ரோட். ஸோ இங்கே 180 இருக்குன்னா மேபி அங்கே ஒரு 2 lakhs வரலாம் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணணும். மே ஆர் மே நாட் பி அக்யூரேட். ப்ராபபிலிட்டினாலே அதானே. ப்ராபபிலிட்டினா என்ன அர்த்தம்னா இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அக்யூரேட். மேபி பால் பார்க்கில் மேபி இவ்வளோ வரலாம், 190 to 2 lakhs வரலாம் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். ஸோ இந்த டேட்டா வச்சு அசியூம் தட் திஸ் டேட்டா இஸ் அவைலபிள் ஃப்ரம் த கார்பரேஷன் ஆஃப் சென்னை. இந்த டேட்டா வச்சுட்டு somebody is telling you, can you write a prediction algorithm or a machine learning model to tell me to predict the prices of other areas in Chennai? How do we do that? இதை நீங்க வந்து மெஷின் லேர்னிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்கன்னா this is what they'll teach you for maybe couple of months. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு இதுக்கு பின்னாடி. ஸோ அதை சிம்பிளிஃபைடாக நான் சொல்றேன். ஏன்னா ஏன் இது முக்கியம்னா ஏஐ ஜென்ஏஐ தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் எல்எல்எம்ஸ். எல்எல்எம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் மாடல்ஸ். மாடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மெஷின் லேர்னிங் மாடல். அவ்வளோதான். அதனால தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது. லெட்ஸே இந்த டேட்டா வச்சு நம்ம எல்லாரும் மேத்தில் ஸ்கூல்லேயே பண்ண ஒரு சின்ன எக்ஸசைஸ் என்னவா இருக்குன்னா பிளாட்டிங். நமக்கு லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதோட ப்ரைஸஸும் இருக்கு. லெட் ஸ்டார்ட் பிளாட்டிங் திஸ். ஓகேவா? ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்து லெட்ஸ் இமேஜின் திஸ் இஸ் லேட்டிடியூட் லாங்கிடியூட். ஸோ நீ வந்து இப்போ ஈஸியாக பிளாட் பண்ணிடலாம் இல்லையா? பிளாட் பண்ணிட்டு there are some mathematical formulas to draw the trend line. இந்த மாதிரி சென்னை சிட்டியில் இந்த மாதிரி தான் ப்ரைஸஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடலாம். வரைஞ்சதுக்கு அப்புறம் if somebody asks, okay, let's say this is Gopalapuram area. If somebody says beach road கிட்ட எங்கன்னா, I don't have the data point here, but based on the location I know Gopalapuram kind of beach road kind of falls within this part of the chart இல்லையா? So I can draw a simple line here saying that இந்த ஏரியால தான் பீச் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இருந்துச்சுன்னா மேபி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணலாம். Is it clear? Like, are you able to follow with me so far? ஏன்னா இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புரியுதுண்ணா. அத்திகாமி புரியலன்னா சொல்லுப்பா, நான் புரியுற மாதிரி சொல்றேன் நான். ஓகே இல்ல இல்ல ஃபைஸ்ண்ணா, ஓகே புரியுது புரியுது. ஸோ ஒண்ணுமே இல்லை, நம்மகிட்ட வந்த டேட்டாவை சிம்பிளா நம்ம வந்து 4th grade 5th gradeல பண்ண கிராஃபிங் எக்ஸசைஸ் தான். பிளாட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு ப்ளஸ் அதை ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி ஜஸ்ட் இந்த லைன் இப்படி வரைஞ்சோம்னா யூ வில் கெட் அன் ஐடியா இந்த ப்ரைஸ்ன்னு. ஸோ இது வந்து சின்ன எக்ஸசைஸ். இதை வந்து எப்படி ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தோம்னா இதுதான் ஃபார்முலா. நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் இந்த ஃபார்முலாவை. எதுக்கு படிச்சோம்னு தெரியாது ஸ்கூல்ல படிக்கும் போது, பட் இந்த ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? y = mx + c. எஸ் ஆர் நோ? தம்ஸ் அப். ரைட், பர்ஃபெக்ட். எல்லாருமே படிச்சிருப்போம், ஆனால் ஏன் படிச்சோன்னு தெரியாது. காரணம் நம்மளுடைய சிஸ்டம் அந்த மாதிரி. ஸோ y = mx + cங்கிறது வந்து திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் லீனியர் ரிக்ரெஷன் வாங்க. இதுக்கு பேர் தான் நம்ம அதுவும் படிச்சிருப்போம், லீனியர் ரிக்ரெஷன் தான். அப்படின்னா என்னன்னு தெரியாது. லீனியர் லைன் அப்படி ஒரு லீனியரா போட்டு ரெக்ரெஸ் பண்றதுன்னா பேக் ட்ராக் பண்ணி ப்ரிடிக்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ திஸ் y = mx + c can be also written as a function. This is nothing but function இல்லையா? இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னன்னா mx + c, அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன்ல ஒரே அன்னோன் வேரியபிள் வந்து x. ஸோ இதுல வந்து cங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுங்க, டோன்ட் வரி அபவுட் இட். எக்ஸுங்கிறது தான் என்ன? இந்த இடத்துல வந்து லொகேஷன். நீ லொகேஷன் சொன்னீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ப்ரைஸ் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ எம்ங்கிறது வந்து நீ கம்ப்யூட் பண்ணும். இதுதான் வந்து இதுக்கு பேர் தான் பேராமீட்டர் வாங்க. பேராமீட்டர் ஒரு வெயிட்டேஜ்.
ஸோ இந்த ஃபார்முலா இந்த சார்ட்டை வச்சு யூசிங் சம் டெக்னிக்ஸ் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அதை வச்சு யூ ஷுட் பி ஏபிள் டு கம் அப் வித் அ ஃபார்முலா லைக் திஸ் 0.7x + 21 அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அண்ட் சம்படி கிவ்ஸ் யூ இதான்ப்பா லேட்டிடியூட் லாங்கிடியூட் கொடுத்தோம்னா இந்த ஃபார்முலாவில் எக்ஸை ரிப்ளேஸ் பண்ணினா you should be able to get a probability number which is kind of the price of that location. இது ரொம்ப simplified version இது, ஓகேவா? இந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இன்புட் ஃபீச்சர், பேராமீட்டர் ஆர் வெயிட்டேஜ்ங்கிறதெல்லாம் அது ஏன் முக்கியங்கிறது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இதைத்தான் வந்து மாடல்னு சொல்லுவாங்க, ஓகேவா? now you have created a model. this is called a linear regression model. சிம்பிளாக ஒரு இன்புட் டேட்டா வச்சு சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி வருதுன்னு நான் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் நான் காட்டுறேன். ஹைலி மேத்தமெட்டிக்கல், ஹைலி காம்ப்ளிகேட்டட். ஃபார் த சேக் ஆஃப் திஸ் டிஸ்கஷன் டோன்ட் வரி அபவுட் இட். when someone says they are creating a machine learning model, this is what they mean. Eventually they will come up with a formula with a bunch of x values, bunch of parameter weightage values, and that's it. Okay, இப்போ let's ஒரு கொஸ்டின். இப்போ அந்த சாட் ஜிபிடில எல்லாம் அந்த பாராமீட்டர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் சொல்றாங்க, அது exactly வந்து இந்த இதேதான், ஓகே புரியுதா? இதேதான் நான் அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் நான், இன்ஃபேக்ட், ஓகேவா? பட் லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். ஓகே, இந்த ஹவுஸ் ப்ரெடிக்ஷன் அல்காரிதத்தை வச்சு நீ கான்ஃபிடென்ட்டா சென்னையில் இருக்கிற ஹவுசிங் ப்ரைஸ் டிடெக்ட் பண்ண முடியுமா உன்னால? ஏன்னா இட்ஸ் டூ ருடிமெண்ட்ரி. சும்மா லொகேஷன் வச்சு சும்மா குத்துமைப்பா தான் சொல்லாமா ஒழிய அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. வீடு லாட் எவ்வளோ பெருசு, அதனால தான் நெக்ஸ்ட் ஃபார்முலாக்கு வரேன் நான். ஸோ லொக்கேஷன் மட்டும் வச்சா பார்த்தாது, வி நீட் லாட் சைஸ். எவ்வளோ பெரிய வீடு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் டோட்டலா, 2000, 5000, 10,000? அப்புறம் எவ்வளோ வயசாச்சு அந்த வீட்டுக்கு, எவ்வளோ வருஷம் ஆச்சு? இப்போ ரீசெண்டாக கட்டின வீடா, இல்லை 90s கட்டின வீடா, 100 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின வீடா? பக்கத்தில் எதுவும் ஹைவேஸ் இருக்கா? ஹைவேஸ் இருக்கிறது நல்லதா? இப்போ நான் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சொல்கிறேன் இல்லையா, ஸ்கூல் பக்கத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி நீ நிறைய ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். இதுக்கு பேர் தான் பேராமீட்டர்ஸ்ங்கிறது, புரியுதா? ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா நீ உண்மையிலேயே ஹவுஸ் ப்ரைஸ் டிடக்ஷன் அல்காரிதம் நீ எழுதணும்னா யூ ஹாவ் டு கன்சிடர் அ லாட் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ். சம் ஆஃப் தீஸ் குட் பி அட்வான்டேஜியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது வந்து வீட்டு விலை ஏறுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதே ஹைவே பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரே நாய்ஸாக இருக்கும், அதனால இது வீட்டு விலையை குறைக்கிறதுக்கு அதிகமாக இருக்கலாம். ஏஜ் அதிகமாக இருந்துச்சுனாலும் ப்ரைஸ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் there are so many different factors. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒன்றுக்கும் வெயிட்டேஜ் மாறும் இல்லையா? அதனால தான் இந்த எம்ங்கிறது தான் வெயிட்டேஜ்மாங்க. எக்ஸுங்கிறது பேராமீட்டர் ஆர் ஃபீச்சர், இது வந்து வெயிட்டேஜ். ஏன்னா ஹைவே பக்கத்தில் இருக்கிறது வந்து உனக்கு வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும், அது அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் எக்ஸாம்பிளில் 0.4 தான் கொடுத்துருக்கேன். அதே ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நல்ல ஸ்கூல் இருக்கணும், குழந்தைங்களுக்கு சேர்த்தணும்னா somebody actually prefers that. ஸோ அதனால அதுக்கு வெயிட்டேஜ் அதிகம் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா? அது மாதிரி ஐ கேன் ஆட் எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். பக்கத்தில் மஸ்ஜித் இருக்கா, பக்கத்தில் அது இருக்கா, இது இருக்கா, அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ நீ உன்னோட ஃபார்முலா இப்போ நீ எப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் y = mx + c தான். பட் என்னன்னா mx வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. m1 x1, m2 x2, blah 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 போயிட்டே இருக்கு. So you can actually come up with a formula like this, and then you can call it a perfect machine learning model. That's it. This is your first machine learning model. Okay, wow. So far with me? இப்போ எந்த புது மாடல், இப்போ நம்ம மாடல் ஃபைன் டியூன் பண்றது இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, அது எல்லாமே இந்த மாதிரியான ஃபார்முலாக்குள்ள மட்டும் தான் வருமா? அது நான் அடுத்தது அதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கேட்கறது கரெக்ட் தான். ஃபைன் டியூன் மாடலை ஃபைன் டியூன் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. which means either இந்த m ஓட வேல்யூ x ஓட வேல்யூ மாத்துறதா இருக்கும், x ஓட வேல்யூ இல்லை m ஓட வேல்யூ மாத்துறதா இருக்கும், ஆர் மேபி மோர் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றதா இருக்கும். ஓகே, ஓகேவா? நம்மளோட
ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர்ல நான் வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்றேன்னா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் மாடல் எடுத்து எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் ஹெல்த் கேர் ரிலேட்டடான பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணுனா அது வந்து ரிலேட்டட் டு நியூ மாடல் ஃபைன் டியூன் ஃபார் ஹெல்த் கேர் அப்படின்ற மாதிரியா? எக்ஸாக்ட்லி ஓகே. எக்ஸாக்ட்லி. இந்த ஃபார்முலா நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா, பை த வே இதான் வந்து ஹவுஸ் ப்ரொடிக்ஷனுக்கு நான் கிரியேட் பண்ணதுன்னு எடுத்திருந்தேன்னா, ஐ கேன் கால் திஸ் மாடல் ஏபிசி. நீ அதை எடுத்து ஓகே இது எனக்கு கரெக்ட், பட் என்னோட இதில் வந்து ஹைவே பக்கத்தில் இருக்கிறது எனக்கு முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏர்பிஎன்பி மாதிரி பண்ணுறேன், அதனால ஹைவே பக்கத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வசதி அப்படின்ட்டு நீங்கள் இதோட வேல்யூ ஃபைன் டியூன் பண்ணலாம். ஓகே. அது ஓகேவா? Like I said, this is still following the y equal to mx plus c structure இல்லையா? There is, இப்போ நம்ம பார்த்தது என்ன, லீனியர் பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஏன்னா y equal to mx plus c இல்லையா? எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த ஒரு ஃபார்முலாவே அப்ளை ஆகும்னு சொல்ல முடியாது. There are some different type of problems where you may have to use quadratic polynomial function where you have to say ax square plus bx plus c. Some things வந்து நீ cubic polynomial, which means cubes இருக்கும் இங்க. ஓகேவா? Some are quartic, which has x to the power of 4. So it can change. So இந்த simple formula எழுதுனாங்காட்டி okay now I know machine learningலாம் சொல்ல முடியாது. இது வந்து not even 0.01%. பட் ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கிறக்காதான். எவனாவது மாடல்னு சொன்னான்னா there is a crazy complex formula behind the scenes that they have come up with. அவ்வளோதான் அர்த்தம் ஒழிய. அண்ட் இதுவுமே இருக்குல்ல, nobody knows for a fact that this is the perfect accurate formula. கண்டினியூஸாக நீ மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சாட் ஜிபிடி அவனுங்களுமே புது புது மாடல் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க இல்லையா? அது which means that their formula is continuously changing. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மாடல்ங்கிறது இதுதான். Chances are, depending on your problem, the formulas that somebody uses also could be extremely complicated and different. Okay? So, இப்போ நம்ம இந்த மாதிரி தான் ஒரு டேட்டா எடுத்தோம். இதான் இன்புட் டேட்டான்னு வச்சுக்கோ. கார்பரேஷன்லேருந்து வருது. இந்த ஏரியாவில் இந்த இன்புட் டேட்டா வச்சு இதுதான் அவைலபிள் டேட்டா இன் கார்பரேஷன். நீ இந்த டேட்டாவை எடுத்துட்டு இதை வச்சு தான் நீ உன்னோட மாடலை ட்ரெயின் பண்ணி இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ற இல்லையா? ஸோ அதனால இந்த டேட்டாவுக்கு பேரு ட்ரைனிங் டேட்டா. ஸோ இந்த ட்ரைனிங் டேட்டா வச்சு இந்த ஃபார்முலாவை நீ டிரைவ் பண்ணியிருக்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது வந்து கோபாலபுரம்லேயே வேற லாட் சைஸ் டிஃப்ரெண்டா ஏஜ் டிஃப்ரெண்டா இன்புட் கொடுத்தாங்கன்னா திஸ் ஃபார்முலா கேன் ஸ்டில் ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ் ஈவன் தோ இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி பார்ட் ஆஃப் த ட்ரைனிங் டேட்டா. ஓகேவா? இதில் இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையிலேயே நீ கார்பரேஷன் சென்னை கார்பரேஷனில் போயிட்டு இந்த டேட்டாவை வாங்கினீங்கன்னா they may actually give a lot more than this data இல்லையா? பேக்யார்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், பேஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன், பைப் வசதி, எலக்ட்ரிசிட்டி, என்னென்னமோ டேட்டாலாம் இருக்கும். இந்த டேட்டாவில் இதில் எதெல்லாம் வந்து ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு முக்கியமான பேராமீட்டர், எதெல்லாம் முக்கியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் கம்பம் இருக்குன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. அது மூலமா பிரைஸ் மாறுமா மாறாதா அப்படின்னு நீ தான் டிசைட் பண்ணும் மாடல் கிரியேட் பண்ணும்போது. ஓகேவா? அந்த இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கும்போது எந்தெந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்து என்னோட அல்காரிதம்க்கு முக்கியம், பிரைஸ் டிடெக்ஷன் அல்காரிதம்க்கு முக்கியம் அப்படின்னு சூஸ் பண்ற அந்த இதுக்கு பேர் தான் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அல்காரிதம். இந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ்க்கு பேரும் ஃபீச்சர்ஸ். ஸோ மெஷின் லேர்னிங் அடிக்கடி நீங்கள் கேட்பீங்க ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். இப்போ நீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எவ்வளவோ ஓப்பன் சோர்ஸ் டேட்டா அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில். மூவி டேட்டா இருக்கு, கிரிக்கெட் டேட்டா இருக்கு, ஹவுஸ் ப்ரைஸஸ் இருக்கு, ஸ்டாக் ப்ரைஸஸ் இருக்கு. நீ ஆக்சுவலாக எடுத்து நீ ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம் இதுலேருந்து. இட் இஸ் டெக்னிக்கலி பாசிபிள் இஃப் யூ ஹேவ் த ரைட் ஸ்கில்ஸ். ஓகேவா? இந்த டேர்ம்ஸ்லாம் அடிக்கடி வரும். ட்ரைனிங் டேட்டா, ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், வெயிட்டேஜ், இதெல்லாம் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இவ்வளோதான் கான்செப்ட், இவ்வளோதான். ஒன்ஸ் இது தெரிஞ்சதுன்னா தென் யூ வில் பி ஓகே ஃபைன்.
ஐ டோன்ட் கேர் அபவுட் த ஃபார்முலா. சம்படி ஹஸ் கிரியேட்டட் அ மாடல் ஃபார்முலா, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணுவோம். லெட்ஸ் see if there are any questions. புரிஞ்சுதா இது வரைக்கும்? எனக்கு ஓகேண்ணா. இன்னும் இருக்காங்களா? ஆடியோ கேக்குதா? கேக்குது இல்ல, எனக்கு புரிஞ்சுது, எனக்கு ஓகே தான். நசி, நோ உனக்கு எப்படி கொஷின்ஸ். ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்த வரைக்கும் ஓகே, புரிஞ்சுது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது இருக்கு இல்லையா, இது வந்து மெஷின் லேர்னிங்ல ஒரு டைப். ஓகேவா? இந்த மெஷின் லேர்னிங் ப்ராப்ளத்துக்கு பேரு லெட்ஸ் see இந்த இது போடணும். இந்த இது இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்த்தது ரெக்ரெஷன்ங்கிறது. now you understand this, right? இந்த சார்ட் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் இங்கே மார்க் பண்ணி ஒரு லைனை போட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் ரெக்ரெஷன் டைப் ஆஃப். இதுலேயே நிறையா இருக்குது. லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன் சொல்லலாம். இப்போ ஒரு இமெயில் வருது, அந்த இமெயில் வந்து ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீ இந்த இப்போ நான் சொன்ன லீனியர் ரெக்ரெஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இட் ஃபாலோஸ் a different method called logistic regression. அது வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இந்த மாதிரி சார்ட் பண்ணும்போது இந்த ஏரியாவில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நாட் அ ஸ்பேம், இந்த ஏரியாவில் விழுந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஸ்பேம். சரி, இப்படி சார்ட் பண்ணி எப்படி இது இந்த மாதிரி குரூப் பண்ணுறது? அதுக்கு பின்னாடி மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா தான். அகேன் if we go back here, இதனோட நோட்ஸ் நான் இங்கே இதில் வச்சுருக்கேன் ஆன்லைனில். if you want you can ஸோ பை த வே, இந்த லீனியர் ரெக்ரெஷன் சொன்னால் பார்த்தோம் இல்லையா, அதில் அந்த வேல்யூஸ் நம்ம டிரைவ் பண்ணி வரக்கு there is a lot of mathematics involved. பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், நிறைய மேத்தமேட்டிக்ஸ் அப்ளை பண்ணி தான் you'll be able to actually come up with the perfect number. Otherwise, how would you know? சும்மா ரேண்டமாக நீ ஓகே let me start with m1 equal to 0.5, 0.6, 0.7லாம் நீ கம்ப்யூட் பண்ணிட்டுலாம் பண்ண முடியாது. You need to, there are some formulas to find the optimal value of that also. So அதனால தான் சொன்னேன், it's not as simple as it appears. So we saw regression. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கிளாசிஃபிகேஷனுக்கு. கிளாசிஃபிகேஷன் தான் ஜிமெயில் வந்து ஸ்பேம் ஆர் நாட், ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஃப்ராடா இல்லையா. கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பார்த்துட்டு இருக்க முடியும், இது ஃப்ராடு ஆன்லைன் டிரான்சாக்ஷனா இல்லையான்னு. அதெல்லாமே மெஷின் லேர்னிங் வச்சு தான் நடக்குது. இது வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இஸ் இட் ஃப்ராட் ஆர் நாட், இஸ் இட் ஸ்பேம் ஆர் நாட், அந்த மாதிரி சிம்பிள் எஸ் ஆர் நோ ஆன்சர் கொடுக்குற அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஃபார்முலா பேர் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஓகேவா? இட் சவுண்ட்ஸ் மச் சிம்பிளர், பட் த திங் இஸ் இஃப் யூ ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ண அந்த லீனியர் ரெக்ரெஷன் மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் நீ ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி தான் ஃப்ளாட்டாக இருக்கு, நீ எப்படி லைன் போடுவ நீ? புரியுதா? டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டியூமர் செல் இருக்கு, ஒரு எக்ஸ்ரேல பார்க்கும்போது ஒரு டியூமர் இருக்கு, எந்த சைஸில் இருந்துச்சுன்னா அது கேன்சரு, மேலிக்னன்ட்டு, அல்லது இல்லைன்னா அது வந்து நார்மல் தான் அப்படின்னு எப்படி தெரியும்? நீ பிளாட் பண்ணினா இந்த மாதிரி தான் இருக்கும். பிளாட் பண்ணினா, ஏன்னா we only have two values on the y axis இல்லையா, எஸ் ஆர் நோ. ஸோ இதில் நீ லைன் போட்டினா this won't be a good model. அதனால தான் வந்து they have something called logistic regression model. இந்த மாதிரி கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும், லீனியராக ஒரு லைனாக, சிங்கிள் லைனாக இல்லாமல் லைன் வந்து இப்படி வளைஞ்சு வரும். இந்த வரைஞ்சு வர லைனுக்கு பேர் சிக்மாய்டு. அதனால சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் நம்ம படிச்சிருப்போம். நசீமா, ஞாபகம் இருக்கா? எங்கேயோ கண்டிப்பா படிச்சோம். ஞாபகம். கண்டிப்பா லீனியர் ஞாபகம். ரெக்ரெஷன் வேணா ஞாபகம் இருக்குது, அது படிச்ச மாதிரி. இல்ல, இதெல்லாம் இதுவும் நம்ம இல்ல. படிச்சிருக்கோம்.
இந்த மாதிரி ஃபார்முலாவும் பார்த்தது பேரபோலா இல்லையா? அந்த மாதிரி பார்த்திருக்கேன். அதான் அந்த பேரபோலா மாதிரி இந்த யூ ஷேப்ல வர பேரபோலா அதெல்லாம் பார்த்திருக்கேன். எக்ஸாக்ட்லி. சிக்மாய்ட் ஞாபகம் இல்ல. பேரபோலால இப்போ நீங்கள் பார்த்தது தான் பேரபோலா. இங்க பார்த்த மேல பார்த்த இந்த யூ தான் பேரபோலாயா? இது ஆக்சுவலாக நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அது ரொம்ப ஈஸி. பட் என்னன்னா இது தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு, அதனால தான் சொல்லலை நான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைனை வரையறதுக்கு மேத்தில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். அதோட ஃபார்முலா இந்த மாதிரி. ஸோ அந்த y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன்று அப்ளை பண்ணனா ஆன்சர் வந்துடும். இப்போதைக்கு அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? Now if you go back to this picture, then it will make a lot more sense. எங்க அது? ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்ல இது 2 டைப் தான் இருக்கு. ஓகே, இப்போ சூப்பர்வைஸ்ட்னா என்னன்னா, இப்போ நம்ம மாடல் கிரியேட் பண்ணும்போது ட்ரைனிங் டேட்டாவை எடுத்து நாம வந்து we do a lot of mathematics and come up with a formula இல்லையா? What if there is no training data? இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் வருதுன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பேம். அதெல்லாம் இல்லைன்னா அது வந்து ஸ்பேம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ லேபிள் பண்ணுறீங்க இல்லையா? இதுதான் ஸ்பேம், இது ஸ்பேம் இல்லை. இதுதான் டிரான்சாக்ஷன், ஃப்ராட் டிரான்சாக்ஷன், இது வந்து ஃப்ராட் இல்லை. அப்படி லேபிள் பண்ணினா அதுக்கு பேர் சூப்பர்வைஸ் லேர்னிங். லேபிள் பண்ணாமல் கம்ப்யூட்டரே வந்து ஃபார்முலாவை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இந்த எல்எல்எம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கைண்ட் ஆஃப் அன்சூப்பர்வைஸ். நோபடி இஸ் சிட்டிங் அண்ட் ரைட்டிங் தோஸ் ஃபார்முலாஸ் எனிமோர். இது எல்லாமே ஹை லெவல் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் யூனோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இன்புட் வந்து நம்பர்ஸ், ஹவுசிங் ப்ரைஸ் நம்பர்ஸு அல்லது வேற ஏதாவது நம்பர்ஸ் வச்சு. பட் ஏஐல வந்து மோஸ்ட் ஆஃப் த பாப்புலாரிட்டி ஆஃப் சாட் ஜிபிடி வந்து இட் ஸ்டார்டட் வித் லாங்குவேஜ் இல்லையா? நான் டைப் பண்ணுற லாங்குவேஜை அது எப்படி புரிஞ்சுக்குது, எப்படி அது புரிஞ்சுக்குதுன்னா, there is a basic foundational thing called NLP, Natural Language Processing. So I'll show you something. Okay, NLP வந்து humans, one of the things that humans are really good at is language. ஏன்னா அதில் எவ்வளோ நுவான்சஸ் இருக்குங்கிறது வந்து NLP நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளோ ஹார்ட் அப்படிங்கிறது. For example, let me start with this. When somebody says, I saw a bat, humans வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க கான்டெக்ட்டை பொறுத்து. அவன் வந்து பேட்டுங்கிற அனிமலை பற்றி பேசுகிறானா இல்லை கிரிக்கெட் பேட், பேஸ்பால் பேட்டா அப்படின்னு. ஐ வாஸ் இன் த பிளே கிரவுண்ட், ஐ சா அ பேட் அப்படின்னா சான்சஸ் ஆர் அவன் ஹீஸ் டாக்கிங் அபவுட் கிரிக்கெட் பேட் இல்லையா? ஐ வாஸ் இன் த வுட்ஸ், ஐ வாஸ் இன் அ ஃபாரஸ்ட், ஐ சா அ பேட் அப்படின்னா இட் கேன் ஒன்லி மீன் அன் அனிமல். ஸோ அது மாதிரி த பேங்க் இஸ் நெக்ஸ்ட் டு த ரிவர் அப்படின்னா ரிவர் பேங்கா இல்லை ஃபினான்ஷியல் பேங்கா? ஸோ இதை கம்ப்யூட்டருக்கு எப்படி நீ புரிய வைப்ப? ஓகேவா? அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சம்பன் டைப்ஸ், ஓ தட்ஸ் கிரேட் அப்படின்னா நக்கலுக்கு சொல்கிறானா இல்லை உண்மையிலே கிரேட்டுங்கிறானா? இந்த சர்க்காசம்லாம் எப்படி புரியும் கம்ப்யூட்டருக்கு? ரைட்? ப்ளஸ் இந்த மாதிரி கிராமட்டிக்கல் சிம்டம்ஸ் ப்ளஸ் இடியம்ஸ் அண்ட் ஸ்லாங்ஸ் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா கண்ணா பின்னான்னு மழை பெய்யுதுன்னு அர்த்தம் ஒழிய கேட்ஸும் டாக்ஸும் வானத்துலேருந்து விழுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த கான்டெக்ட்ஸ்லாம் வந்து ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட், இதெல்லாம் புரிஞ்சுக்கல. ஹியூமன் பிரெயின் வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்மார்ட், வேரஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் நாட். எஸ்பெஷலி தமிழில் மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும். நீ சொல்கிறத பொறுத்து என்ன சொல்ல வராங்கிறத வந்து நமக்கு பேசிட்டவங்களுக்கு புரியும், கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்புறம்? ஸோ அங்கே தான் வந்து NLPங்கிற இந்த பார்ட் ஆஃப் ஏஐ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டோக்கனைசேஷன் வாங்க. ஸோ பிரேக்கிங் த சென்டென்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்
the quick brown fox jumps over the lazy dog. Now, first breaking it into separate words. நீ எல்எல்எம் படிக்கும் போதெல்லாம் டோக்கனைசேஷன் அடிக்கடி சொல்லுவானுங்க. இது இன்ஃபேக்ட் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும் போதே இவ்வளோ டோக்கன்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவானுங்க. பார்த்துருப்பியா? ஆமா, ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேல டோக்கன்ஸ் நம்மளுக்கு மோர் டோக்கன்ஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ணாது நான் பிரீமியம்ல. கரெக்ட். இது வந்து இவன் கொடுத்துருக்க சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் டோக்கனைசிங். பட் தேர் ஆர் மெனி டெக்னிக்ஸ். இதில் வந்து கரெக்டாக ஒரு வேர்டு முடியும் போது எடுத்துருக்கானுங்க. பட் தேர் ஆர் மெனி சச் டெக்னிக்ஸ். ஓகேவா? என்எல்பியோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ் வந்து டோக்கனைசேஷன். ஒன்ஸ் பிரிச்சதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக் பண்ணுறது. தி குயிக் ஃபாக்ஸ் அப்படிங்கிறதுல இதில் எது அட்ஜெக்டிவ், எது சப்ஜெக்ட், எது ப்ரிப்போசிஷன், இது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கும். அதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே அந்த ப்ரோக்ராமை. ஓகேவா? அதுக்கப்புறம் லெமட்டைசேஷன் அண்ட் ஸ்டெம்மிங்னு 2 டெக்னிக் இருக்கு. லெமட்டைசேஷன் என்னன்னா ஜம்பிங், ஜம்ப்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து இப்போ நீ டிக்ஷனரியில் போய் தேர்னு வச்சுக்கோ, ஜம்ப்ஸ்னு ஒரு வேர்டு இருக்காது, ஜம்ப்னு தான் இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் திஸ் இல்லையா? ஸோ என்எல்பி ப்ரோக்ராம் என்ன பண்ணும், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியில் இருக்க ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு மாற்றும். இந்த மாதிரி எண்டிங்லாம் ஐஎன்ஜி ஃபார்மேட்லாம் வந்து தூக்கிட்டு இந்த மாதிரி மாற்றும். பண்ணிட்டு இட் ஆல்சோ டஸ் நேம்ட் என்டிட்டி ரெக்கக்னிஷன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா இதில் யாரெல்லாம் என்டிட்டி நேம்ட் என்டிட்டிஸ், பராக் ஒபாமா, ஆஞ்சலா மெர்க்கல், பெர்லின், டியூஸ்டே, இதெல்லாம் தான் நேம்ட் என்டிட்டிஸ். முக்கியமான மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் கிராமர், வேர்பு, அவ்வளோதான். இன், ஆன், ப்ரிப்போசிஷன் அந்த மாதிரி தான். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் பீப்புள் எது, பிளேசஸ் எது, ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணும். இப்படி ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா மேலே இருக்க டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இது பாசிட்டிவாக மூவி ரிவ்யூ வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுலாம் ஒரு சில வேர்ட்ஸை வச்சு அது கண்டுபிடிக்கும். அமேசிங், டெரிபிள், இதெல்லாம் வச்சு ஓகே பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி இப்போ இது வந்து சும்மா எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி தெர் ஆர் மெனி 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 டெக்னிக்ஸ். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாடலில் போட்டு நீ அந்த மாடலில் போய் இப்போ இன்புட் கொடுத்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் இதெல்லாம் பண்ணும். அது பண்ணி தான் வந்து உனக்கு ரிசல்ட் கொடுக்க ஒழிய மேஜிக்லாம் கிடையாது. Are you with me? இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு காலத்தில் we used to use Python libraries. பட் நிறையா நம்பைலாம் நிறையா இந்த பேண்டாஸ்லாம் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. பட் இப்போலாம் அது எதுவும் தேவை கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் when someone says that this is an LLM model, இதுக்குள்ள NLP இருக்கும், இது மாதிரி நிறைய மேத்தமேட்டிக்கல் திங்ஸ்லாம் இருக்கும். அதனால தான் நீ கொடுக்குற இங்கிலீஷ் சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் an answer out. Any questions so far? இல்லைண்ணா. இல்லை புரியுதா, இல்லை இது ஓவர் ரொம்ப லோ லெவலாக இருக்கா, ஹை லெவலாக இருக்கா, எப்படி? யூ நீட் டு கிவ் மீ சம் ஃபீட்பேக். என் ஸ்டாண்டர்டுக்கு இது சூப்பரா புரியுது. இதுதான் இந்த லோ லெவல்லாம் தெரியல, இது புரியுது. இல்ல இப்போ நல்லா புரியுது இது. பட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இது இந்த இது எல்லாமே நாங்க மறுபடியும் ரீகால் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தரா போனோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தோணுது. ஏன்னா மோர் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா டைஜஸ்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து என்னன்னா இப்படி ஒரு சயின்ஸ் பின்னாடி இருக்கு, NLPன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா போதும். அன்லஸ் நீ அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண போனாலும் இல்லையா
இந்த லெமட்டைசேஷன் பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் போயிட்டு லெமட்டைசேஷன் இன் எல்பி பைத்தான் லைப்ரரி அப்படின்னு போட்டேன்னா, என்டிஎல்கேங்கிறது ஃபேமஸான லைப்ரரி. நேச்சுரல் லாங்குவேஜ் சம் டோக்கனைசேஷனோ என்னமோ பேர் அது. எல்லாரும் இதை நாங்கள் ஒரு 7-8 வருஷம் நல்லா இதான் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் இன்புட்டை நீ கொடுத்து ராக்ஸ்ன்னு கொடுத்து லெமடைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆன்சர் கொடுக்குது? ராக்னு கொடுக்கும். கார்போரா அப்படின்னு கொடுத்தனா கார்பஸ்ன்னு கொடுக்கும். இது வந்து ப்ளூரல், இது சிங்குலர். இப்படி தான் நாங்களாம் முன்னாடி எழுதிட்டு இருந்தோம். இப்போ இந்த லைப்ரரியில் நான் எவனாவது தனியாக யூஸ் பண்ணுவேன்னா நோ நீட் டு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, கிவ் மீ த lemmatized version of the following words. There you go. இதுக்கு பின்னாடி you can you can be confident somebody is using either NTLK or something like that. ஸ்பேஸின்னு ஒரு லைப்ரரி இருக்கு, அதுவும் பண்ணுவது. ஸோ பார்த்தீங்கன்னா நீ at the end of the day, the way I would like you to think about it is, wish I could draw with the pen. So let's see. இந்த இது நல்லா இருக்கும். See, for example, ஸோ ஒரு இன்புட் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை செக்மெண்டேஷன் பண்ணோம், டோக்கனைஸ் பண்ணோம், ஸ்டெம்மிங் பண்ணோம், லெமட்டைஸ் பண்ணோம், ஸ்டாப் வேர்ட் அனாலிசிஸ்னு இருக்கு. ஸ்டாப் வேர்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் த, இஸ், ஆஃப், இதெல்லாம் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். அதை அதை வந்து ட்ராப் பண்ணிடணும். அது வந்து ஆக்சுவலாக என்னோட இந்த ப்ராசஸிங்க்கு தேவையில்லாத விஷயம், அதனால் அதை ட்ராப் பண்ணுறது. டிபெண்டன்சி பார்சிங், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐ வென்ட் டு த பார்க், இட் வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்குன்னா, இட்டுங்கிறது இங்கே என்னது? என்னை சொல்லுதா இல்லை பார்க்க சொல்லுதா? ஸோ அந்த டிபெண்டன்சிலாம் இது பண்ணுறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் மெனி ஸ்டெப்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் தெம். தெர் ஆர் மெனி லைப்ரரிஸ். பட் அன்லெஸ் நீ என்எல்பியில் டீப்பாக போய் பண்ணாலும் ஒழிய யூ டோன்ட் நீட் டு நோ ஆல் திஸ் திங்ஸ். மேபி ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் ஓப்பன் பண்ணி ஓ இப்படி தான் ஒர்க் ஆகுதா பின்னாடி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒழிய you don't have to go deep into this unless it is your profession. But you can be rest assured, language model LLM அப்படின்னா அதுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கு, மேஜிக்லாம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த NTLK லைப்ரரியே இருக்குல்ல, இப்போ நான் காமிச்சேன் இல்லையா? NTLKவை ஃபார் எக்ஸாம்பிள் let's say this is an LTLK library. இதுல வந்து நான் இன்புட் ஒரு வேர்டு கொடுத்தேன்னா இட்ஸ் கிவிங் மீ அன் அவுட்புட் இல்லையா? ராக்ஸ்னு கொடுத்தேன்னா லெமட்டைஸ் பண்ணி ராக்னு கொடுக்குது. அதே வந்து நான் வேற ஏதாவது இன்புட் கொடுத்து, லெமட்டைஸ்ங்கிறது NTLKல இருக்க ஒரு ஃபங்க்ஷன் லெமட்டைசிங். ஓகே, அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இட்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது மேஜிக் இருக்கானா? கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு என்னன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி தே ஹவ் ஆல்ரெடி இன்பில்ட் இட். இதை எப்படி இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணானுங்க? தே மஸ்ட் ஹவ் யூஸ்ட் லாட் ஆஃப் ட்ரைனிங் டேட்டா. ஓகேவா? இந்த ட்ரைனிங் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் தே ஹவ் கம் அப் வித் திஸ் ஃபார்முலா யூசிங் விச் தேர் ஏபிள் டு சே ஓகே நீ வந்து இப்போ இங்கே ராக்னு கொடுத்தீங்கன்னா அதை லெமட்டைஸ் பண்ணால் என்ன வரணுங்கிறது வந்து based on this input data formula they're able to tell you. ஓகேவா? This is also called as a model. It's a language model. ஓகேவா? This NTLK is also a model. இந்த ட்ரைனிங் டேட்டாலாம் இருக்கு இல்லையா? இந்த ட்ரைனிங் டேட்டா என்ன, ஒரு 500 புக்கு
500 இங்கிலீஷ் புக்கை வச்சு ட்ரெயின் பண்ணி இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்பான். நீ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் யூஸ் கேஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாடல் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இது மாடல் இப்போ என்ன சொன்னேன், இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுது இல்லையா, ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அவுட்புட் கொடுக்குது. பிகாஸ் இட் இஸ் டேக்கிங் natural language, English, as input, this is called as a language model. Okay, same type of machine learning model, but because it is specialized in what is called as a natural language, this is called as language model. Okay, இப்போ large language model LLM எங்கிருந்து வந்துச்சுன்னா சேம் கான்செப்ட், பட் என்னன்னா அது ட்ரெயின் பண்ணது வந்து the whole இன்டர்நெட்டை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கு. இன்டர்நெட்ல யூ ஜஸ்ட் இமேஜின் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, விக்கிபீடியா, புக்ஸ், என்னென்ன புக்ஸ் இது வரை என்னென்னலாம் இன்டர்நெட்ல ரெடிட் எல்லாத்தையும் வச்சு ட்ரெயின் பண்ணி ஒரு ஃபார்முலா இப்படி டிரைவ் பண்ணா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். இப்போ வந்து இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ அந்த ஃபார்முலால எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. நம்ம ஹவுசிங் பிரைஸ் டிடெக்ஷனுக்கு நம்ம வந்து 5 பேராமீட்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி இன்டர்நெட்டை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி வர இந்த ஃபார்முலால எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எனி கெஸஸ்? Millions of parameters. ஓகே, மில்லியன்ஸ். எனிஒன் எல்ஸ்? n number of parameters. நீ வந்து ஓவரா ஜெனரிக்கா போயிட்டு என்னன்னு நம்பர் சொல்ல கெஸ் பண்றானா? அதானா இல்ல ரொம்ப அதிகமா ரேண்டம். இருக்கும். ஐ நோ, பட் Billions, நம்பர் சொல்ல. trillions. ஓகே, நீ வந்து மில்லியன்ஸ் டு ட்ரில்லியன்ஸ் போயிருக்கியா? எனிவே நசீமா, ஹசன், யூனுஸ், எனி கெஸஸ்? எனக்கு தெரிஞ்ச மூணையும் சொல்லிட்டாங்க. சொல்ல முடியும். நசீமா, நீங்க இங்க இது வந்து திஸ் இஸ் அ சேஃப் ஸ்பேஸ். டசன்ட் மேட்டர் தெரியுது தெரியலன்னா. ஆக்சுவலா சாட் ஜிபிடி வந்து எல்எல்எம்லேயே வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல் இருக்குது, க்ளோஸ் சோர்ஸ் மாடல் இருக்கு. இப்போ ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடிலாம் வந்து க்ளோஸ் சோர்ஸ், அவனுக்கு வந்து சோர்ஸ் கோட் யாருக்கும் ரிலீஸ் பண்ணல. வேரஸ் சம் மாடல்ஸ் ஆர் ஓப்பன் சோர்ஸ், லைக் இந்த ஓலாமா, மெட்டா ஃபேஸ்புக்கோடைய ஓலாமாலாம் எல்லாமாலாம் வந்து ஓப்பன் சோர்ஸ். They have not released, but they are saying over 1 trillion parameters in ChatGPT. Let's ask this. Give me, list down the top LLMs as of today and give me the number of parameters being used in it. Let's see. They are 1.8 trillion GPT-4.0. Gemini 1.5 trillion. Claude Anthropic 175 billion. Unknown, சொல்ல மாட்டானுங்க அவனுங்க. ஸோ இந்த லாமாங்கிறதெல்லாம் இப்போ நான் என்னோட மெஷினில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. வித் அந்த லாமா 3.2லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 GB சைஸு. தட்ஸ் பிகாஸ் த பேராமீட்டர்ஸ் ஆர் வெரி ஸ்மால். 405 பில்லியன்கிறது தான் நத்திங் இன்னைக்கு. லுக் வேர் தே ஹவ் கான் அண்ட் திஸ் இஸ் நாட் தி எண்ட், தே ஆர் ஸ்டில் க்ரோயிங். So now if you go back to this formula, imagine a formula that has 1.8 trillion parameters like this. And இந்த அளவுக்கு அந்த ஃபார்முலா காம்ப்ளெக்ஸா இருக்கும். இது வந்து இந்த ஃபார்முலா வந்து இதுவும் மெஷின் கிரியேட் பண்ணுமா இல்ல எப்படி? அது குட் கொஸ்டின். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, ஒரு லெவல் வரைக்கும் தான் ஹியூமன்ஸ் எழுதிட்டு இருந்தானுங்க. Then they realized, first of all,
எனக்கு இன்புட் டேட்டா கசகசன்னு வருது, எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்க டேட்டாலாம் வருது. இதில் எது முக்கியமான பேராமீட்டரு, அதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் வரணும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸாக இருக்கு. ஐ டோன்ட் நோ விச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போதான் என்ன பண்ணானுங்க, டீப் லேர்னிங் கேம் இன்டு பிக்சர். டீப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இது சூப்பரான பிக்சர். இங்கே பாரு, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இன்புட் டேட்டா வருது. ஒரு ஹியூமன் தான் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறான் இல்லையா, ம். பண்ணி இந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் எழுதி அவுட்புட் வந்து இது காரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. டீப் லேர்னிங்ல என்னன்னா, நான் இன்புட் டேட்டா கொடுக்குறேன், நீயே வந்து ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீயே ஃபார்முலா டிடெக்ட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடு அப்படிங்கிறது தான் டீப் லேர்னிங். அங்கே தான் டென்சர் ஃப்ளோ இந்த மாதிரியான இதெல்லாம் வரும், நியூரல் நெட்வொர்க்ஸ். இதுக்கு பேர் தான் நியூரல் நெட்வொர்க்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டீப்பாக புலம்பட்டு வந்துருச்சு வேறு ஆர்டிஃபிஷியல். இதுலேயே ஏஎன்என் இருக்கு, ஆர்என்என் இருக்கு, அதெல்லாம் வந்து உடனே வெளியே வந்துடும். அது ரொம்ப வெக்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் படிச்சுக்க ஞாபகம் இருக்கா? ம். ஆமா. அதெல்லாம் இங்கே தான் யூஸ் ஆகும். ஆக்சுவலாக நம்ம இந்த வெக்டரைசேஷன் லெமட்டைசேஷன்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நீ இதுலேயே வருமே, வெக்டர் டிபிஸ்னு படிச்சு வந்திருக்கும் ஏஐல படிக்கும்போது, ஞாபகம் இருக்கா? ஆமா. இன்னும் அது வரல நான் அந்த இதுக்கு. அதான். இது உண்மையில உட்காந்து இது பின்னாடி இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுன்னா, இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ் அட் ஆல். புரியுதா? ஓகே. பட் வந்து பட் நம்மளுடைய யூஸ் கேஸ்க்கு யூ டோன்ட் நீட் டு நோ. எப்படியோ டேட்டாவை கொடுத்தா எப்படியோ வந்து அதுவே ஃபார்முலா கிரியேட் பண்ணி அவுட்புட் சொல்லிடுது, அவ்வளோதான். வி டோன்ட் கேர் அபவுட் எனிதிங் எல்ஸ். இல்ல எனக்கு என்னோட இது என்னன்னா, இப்போ நம்ம நார்மல் டெவலப்மெண்ட் அந்த மைண்ட் செட்லயே தான் திங்க் பண்ண தோணுது. இப்போ டீப் லேர்னிங்கா இருந்தாலுமே இப்போ அதுவாவே ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணி அதுவாவே கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுதுன்னா, அப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்றதுனா எப்படி நம்ம அவங்க அதை சால்வ் பண்ணுவானுங்க? இப்போ நம்மளுக்கு என்ன வேலை அதுல? இல்லை, ஃபார்முலா கொடுத்துரும், அதுக்கப்புறம் நீ ஃபைன் டியூன் பண்ணுறது அந்த ஒரு சில பேராமீட்டர்ஸ் போய் பார்த்துலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சாட் ஜிபிடி வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டானுங்க இல்லையா, ஃபார் ஜெமினை ஃபார் எக்ஸாம்பிள். ம். டீப் லேர்னிங் வச்சு அவனுக்கு ட்ரைனிங் டேட்டா வச்சு பண்ணி அவுட்புட் வந்துருச்சு. பட் ம். அவனுங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த மாடலில் ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணது வந்து கொஞ்சம் இஷ்யூ இருந்தங்காட்டி இந்த ரேஷியல் ரிலீஜியஸ் இஷ்யூஸ் எல்லாம் அது கரெக்டாக கேட்ச் பண்ணல. நீ ஓகே. அதுகிட்ட போய் நீ கொஞ்சம் சென்சிட்டிவான அந்த ரிலீஜியஸ் திங்ஸ்லாம் கேட்டீங்கன்னா, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது ரெடிட் இந்த யூடியூப் காமெண்ட்ல தானே ட்ரெயின் ஆயிருக்கு. ஆமா. அந்த காமெண்ட்ல பசங்க எப்படி ஆளுங்கெல்லாம் ஓப்பனா ஒரு மாதிரி சென்சிட்டிவ் இல்லாம பேசுறானுங்க, ஆமா. அதே மாதிரி இதுவும் அவுட்புட் கொடுத்துச்சு. ஓகே. பட் அது டேஞ்சரஸ் இல்லையா? ம். ஸோ அதை ஃபில்டர் பண்றதுக்கு அது இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் போய் ஃபைன் டியூன் பண்ணானுங்க. அந்த மாதிரி ஃபைன் டியூன் தான் பண்ணணும். ஓகே. ஓகே. மற்றபடி இதெல்லாம் இப்போ நீ பார்த்தீங்கன்னா, when people say I know AI doesn't mean they know all these things. ஓகே. They know the AI tools, GenAIன்னு இருக்கு, LLMன்னு இருக்கு, அதில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு அப்படின்னு சும்மா சின்ன சின்னதாக படிச்சுக்குவாங்க இல்லையா. they don't need to know everything. பட் இப்போ நான் இந்த செஷனில் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் எங்கே போகலான்னா நம்ம இப்போ அது வந்து உங்களுக்கு அந்த டீமிஸ்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த செஷனே ஒழிய, இன் கேஸ் somebody uses these words, you don't have to be afraid. Also, you don't have to worry that இப்போ நான் போய் NLP வேற படிக்கணுமா, டீப் லேர்னிங் வேற படிக்கணுமான்லாம் கவலைப்பட தேவையில்லை. You don't have to. Somebody has created using these techniques something called LLMs. அந்த LLM யூஸ் பண்ணி somebody has created tools like ChatGPT. அந்த ChatGPT மாதிரி டூல்ஸை இஃபெக்டிவாக யூஸ் பண்ணி என்னோட வேலையை எப்படி செய்யறது, அதை எப்படி வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போய் இப்போ நான் எங்கள் ஆஃபீஸில் நிறைய டேட்டா இருக்கு,
அதை வச்சு நான் ஒரு சேட் டூல் நானே கிரியேட் பண்ணணும்னா எப்படி பண்றது? அதெல்லாம் வந்து பிலீவ் இட் ஆர் நாட் இருக்கிற எல்எல்எம் வச்சு இருக்கிற ரேகை வச்சு within few minutesல we can write agents and we can write chat tools like அவ்வளோ ஈஸி அது. அவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டாங்க. I'm not saying that the mathematics behind it is easy. See, உட்காந்து லாஸ்ட் வீக்லாம் நான் வந்து I was writing some agents. ஏஜென்டிக்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கானுங்க. This is an agent. Literally, I wrote an agent which converts currencies from, for example, இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், பட் டோன்ட் ஹேவ் டு வரி டூ மச். நம்ம இன்ஷால்லா இந்த அப்கமிங் வீக்ஸில் we will go into this, then you will think, ஓ இவ்வளோதானா அப்படின்னு. இப்போ யாராவது வந்து இன்புட் வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் see, hold on one second. So convert $100 into euros அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ. இதுதான் இன்புட் எனக்கு. convert $100 to euro. இதை வந்து சாட் ஜிபிடி பிளஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வெப்சைட்டை வச்சு கன்வெர்ட் பண்ணுங்கிற நான். இதுக்கு நீ ஒரு ஏஜென்ட் எழுதலாம். தட்ஸ் வாட் ஐ டிட். பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 50 லைன்குள்ளே தான் இருக்கும். finished. Agent is done. ஓகேவா? டுடே மார்னிங் சும்மா ஒரு ஃபன்னுக்காக நான் ஒரு மானிக்கர் ஒன்று எழுதிட்டு இருந்தேன். மானிக்கர் கிரியேட்டர்னா யூசிங் எல்எல்எம் ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி நீ வந்து இங்கிலீஷில், தமிழில், ஹிந்தியில் நீ எக்ஸ்பர்ட்டு, ஃபொனட்டிக்ஸ் இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும், அதனால நான் ஒரு வார்த்தையை கொடுத்தேன்னா நீ அந்த வார்த்தையை வச்சு எனக்கு ஒரு பட்டப்பெயர் கிரியேட் பண்ணி கொடு அப்படிங்கிற நான். வேறு ஃபார் எக்ஸாம்பிள் ஆஞ்சலோங்கிற வேர்ட் நான் கொடுத்தேன்னா the second syllable sounds like jello, Angelo. ஜெல்லோங்கிறது வந்து ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கு. அதனால எனக்கு வந்து மானிக்கர் நீ ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஃபிஷ்னு இருக்கணும் அப்படின்னு இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த ப்ராம்ப்ட் நான் கொடுத்துட்டேன்னா நான் பாட்டுக்கு இங்கே பாருங்க வந்து இன்புட் வந்து கொடுத்தேன். நான் வேர்டு வந்து பியர்ஸ்ன்னு நான் கொடுத்தேன். நான் பியர்ஸ் பிராஸ்னுங்கிற மாதிரி. இதில் வந்து எனக்கு நீ இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ ஹிந்திலேயோ எனக்கு ஒரு பட்டப்பெயர் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுன்னு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனது. இங்கே கவ்வான்னு வந்திருக்கு. கவ்வானா ஹிந்தியில் காக்கா. The word pierce includes a sharp sound that may evoke thoughts of a sharp beak or something that penetrates. ஹிந்தியில் வந்து கவ்வானா crow, which is noted for its sharp beak, its ability to pierce through the things like fruit. அதனால வந்து இந்த பியர்ஸுங்கிற இதுக்கு வந்து நீ கவ்வான பட்டப்பேர் வச்சுக்கோ. அது நான் வந்து ஹிண்ட்டும் கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தோன்னே யாருக்கும் புரியக்கூடாது. இப்போ யாரையாவது ஒருத்தரை வந்து நான் அந்த பியர்ஸ்னு ஒருத்தவன பேர் இருக்கு, அவனை நான் கவ்வான்னு நம்ம பேசிட்டோம்னா நமக்குள்ளதான் தெரியணும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுது அப்படிங்கிறது வந்து இன்ஷால்லா அப்கமிங் வீக்ஸில் பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, யூ கேன் டூ ஒண்டர்ஸ். எஸ்பெஷலி டெவாப்ஸ் ஒர்க்லாம் இருக்குல்ல வாசிம, இதெல்லாம் இந்த டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா நிமிஷ நேரம் வேலையை முடிச்சுட்டு நீ உக்காந்துக்கலாம் பேசாம. pretty much இது பண்றதெல்லாம் நீ see, one of the main objectives of this session, இந்த மாதிரி இந்த series of sessions என்னன்னா ஏஐனால என்னென்னலாம் பண்ண முடியுங்கிற அந்த பொட்டன்ஷியல் எக்ஸ்ப்ளோர் பண்றதுலாம் இதோட அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ நான் டீச் பண்றதை வச்சு நீ சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, மேபி நீ எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கும். பட் ஏஐனால இதெல்லாம் கூட முடியுமா அப்படிங்கிறத வந்து உனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் வந்து என்னோட அப்ஜெக்டிவ் வச்சுக்கலாம். பிகாஸ் அப் அன்டில் நவ் ஏஐ ஏஜென்ட்டை வச்சு இதை பண்ண முடியும்னு யாருக்காவது டிட் யூ ஹேவ் எனி ஐடியா? ஹலோ? இல்ல, எனக்கு ஒரு டவுட். நீ இது ஏஜென்ட் கிரியேட் பண்ணேன்னு இல்ல, ஸோ இது இது உனக்கான ஸ்பெசிஃபிக்கா டூல் இது ஒன்றும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கியா? அது ஆமா, இது என்னோட லோக்கல்ல ரன் ஆயிட்டு இருக்கு பாரு. ஓ ஓகே, லோக்கல் வஸ்தது. ஓகே, ஏஜென்ட் கிரியேட் பண்ணி இது வந்து சாட் ஜிபிடி கனெக்ட் பண்ணுது. ஓ ஓகே. நான் வந்து வேணும்னா நான் என்னோட லோக்கல் லாமாலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணி நான் சொல்றேன். இப்போ I can run it on llama also. llama is not very
good at some things. அதனால may or may not produce good results. So it's running. என்னோட லோக்கல்ல ஜூபிட்டர் வச்சு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே இங்க பாரு இப்ப என்ன சொல்லுது பாரு. Moniker generated is Shikar, where she has been taken from the first syllable of peers, modified by changing P to SH. Car is a Hindi word for butterfly, but when pronounced shik R, it sounds very different from P. But in the Llama on the, because it's a small model, not as big as GPT-4, it gives you some rubbish answers. புரியுதா? ம் புரியுது நான் கொடுத்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை. Okay, so inshallah we can stop right here, but is this